அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் இப்படி செஞ்சு பாருங்க, பணம் பெருகும். இந்த செவ்வாய்க்கிழமையில இனி வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள்ல முயற்சி செஞ்சு பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடு அப்படின்றது பார்க்கறதுக்கு உயிரற்ற ஒரு இடம் தான். ஆனா அந்த வீட்டுல இருக்கிற அழகான குடும்பத்தோட அனைத்து விதமான உணர்வுகளையும் அந்த வீடு தனக்குள்ள அடக்கமா வச்சிருக்கு. வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத மனிதர்களை பார்க்கவே முடியாது. அவ்வளவு ஏன், பிரச்சனை இல்லாத வாழ்க்கை சுவாரஸ்யமாவும் இருக்காது அப்படின்றதுக்கு பல உதாரணங்களை சொல்லிக்கிட்டே போலாம். எப்பவுமே வீட்டுல பிரச்சனை வந்துகிட்டே இருந்தா மன நிம்மதி இருக்காது. அதனால தேவையற்ற பிரச்சனைகள் குடும்பத்துல வராம இருக்கவும், குடும்பத்துல நிம்மதி பெருகவும், குடும்ப தோஷம் இருந்தா அதுல இருந்து விடுபடவும் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். செல்வம் நிலைக்க, பணம் விருத்தி அடைய, கொடுக்கல் வாங்கல் போன்ற செயல்களை செவ்வாய்க்கிழமையில வச்சுக்கணும். அதிலும் செவ்வாய் ஓரையில கொடுக்கறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இப்ப நீங்க யாருக்காவது பணத்தை திரும்ப கொடுக்கறதா இருந்ததுன்னா, உதாரணத்துக்கு நீங்க கடனே வாங்கிருக்கீங்க, அந்த கடனை திருப்பி செலுத்துறதா இருந்தது அப்படின்னா இந்த செவ்வாய் ஓரையில கொடுக்கறத கடைபிடிச்சு பாருங்க. பணம் கொடுக்கறதா இருந்தாலும் வாங்குறதா இருந்தாலும் வாசற்படிக்கு மேல நின்னு கொடுக்கவோ வாங்கவோ கூடாது. கொடுக்கறவங்களும் வாங்குறவங்களும் வாசற்படிக்கு உள்ள இல்லனா வெளியே நின்னுக்கிட்டுதான் பணம் கொடுக்கல் வாங்கல் செயல்களை செய்யணும். அதே மாதிரி இரவு நேரங்கள்ல பால், மோர், தயிர் இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை வீட்டுல இருந்து மற்றவர்கள் எடுத்துட்டு போக அனுமதிக்க கூடாது. அதே மாதிரி வாழை இலை, வெற்றிலை இதை காய விடவும் கூடாது. இப்போ நம்ம வீட்டுல அம்மிக்கல், ஆட்டுக்கல்லாம் இருக்கும் இல்லையா, இது மேல குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, அது மேல ஏறி உட்காரவோ இல்ல வெறும் பொருளை ஆட்டுறதோ இது போன்ற செயல்களை தவிர்த்திடணும். வீட்டுல ஏற்றப்படுற குத்து விளக்கு, காமாட்சி விளக்கு இத தானா அணைய விடக்கூடாது. விளக்கு தானா அணையறதுக்கு முன்னதாகவே அதை மலை ஏற்றணும், இல்லைன்னா குளிர வைக்கணும்னு சொல்லுவாங்க. புஷ்பம் வைத்துதான் அதை குளிர் வைக்கணும். எப்பவுமே விளக்கு குளிர் வைக்கணும், மலை ஏற்றணும் அப்படின்னு தான் சொல்லணும். அதை அணைக்கணும்னு சொல்லக்கூடாது. ஒரு சின்ன மஞ்சள் நிற காட்டன் துணியில வேப்ப மரத்தோட சின்ன கிளையிலிருந்து 3 சின்ன குச்சிகள் மற்றும் வாழை மரத்தோட வேரை கத்திரிக்கோளால வெட்டாம கையாலேயே நறுக்கி 3 துண்டுகள் அப்படின்னு இந்த ரெண்டையுமே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலை வீட்டுல இருக்கக்கூடிய கன்னி பெண்ணோட கைகள்ல வச்சு நல்லா வேண்டிக்கிட்டு ஒரு சின்ன முடிச்சு போல கட்டி பூஜையில வச்சு சாதாரணமா வழிபாடு செஞ்சாலே போதும். சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு சின்ன மஞ்சள் நிற காட்டன் துணி எடுத்துக்கோங்க, வேப்ப மரம் இருக்கு இல்லையா அதோட கிளை, அந்த கிளையில இருந்து 3 சின்ன குச்சி எடுத்துக்கோங்க. வாழை மரத்தோட வேற கத்திரிக்கோளால வெட்டக்கூடாது. கையாலேயே நீங்க நறுக்கி என்ன பண்ணும், 3 துண்டுகள்னு இந்த ரெண்டையுமே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்துல நீங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த கன்னி பெண்கள் இருப்பாங்களே, நம்ம வீட்டுல இருப்பாங்க இல்லையா, சோ அவங்க கைகள்ல கொடுத்து நல்லா வேண்டிக்கிட்டு ஒரு சின்ன முடிச்சு போல கட்டி பூஜை அறையில வச்சு சாதாரணமா வழிபாடு செஞ்சாலே போதும். இந்த வேர் இருக்கு இல்லையா, இத வச்சு 3 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து பூஜை பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறம் அந்த வேரை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுடலாம், தவறு ஒண்ணுமே கிடையாது. இந்த 2 பொருளையும் வச்சு வழிபாடு செய்யும் போது குடும்பத்துல இருக்கிற கசப்பான அனுபவங்கள் மறைஞ்சு வாழையடி வாழையாக குடும்பம் ஒற்றுமையாக சண்டை சச்சரவு இல்லாம வாழும் அப்படின்றது நம்பிக்கைங்க. அதனால இந்த செவ்வாய்க்கிழமையை தவற விட்டாலும் அடுத்து இனி வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளை இந்த ஒரு வழிமுறையை கடைபிடிச்சு பாருங்க. கண்டிப்பாக நிச்சயமா உங்களுக்கு பலன் கொடுக்கும்னு சொல்லி நம்பிக்கையோடு நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பயனுள்ளதா இருந்து நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, பயன்பெறட்டும். மேலும் நீங்க இந்த மாதிரி கடன் வாங்கிருந்தீங்க அப்படின்னா அந்த செவ்வாய் ஓரையில தான் கொடுக்குறீங்களா, இல்ல எப்பவுமே நான் இதெல்லாம் பார்க்க மாட்டேங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. அதோடு கூடவே மேலும் இந்த மாதிரியான அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ணுவது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களின் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.